இந்த 2 ராஜாக்கள் 19ல் 11 பாருங்க. இதோ அசிரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்காயோ, நீ தப்புவியோ என்று கேட்குறான். அது இதே நீ யூதானுடைய ராஜாவுக்கு எசேக்கியாவுக்கு போய் நீ சொல்லு, நாங்கள் இந்த தேசத்தை பிடித்து கொள்வோம், ஆண்டு கொள்வோம், நீ இதிலிருந்து தப்பவே முடியாது என்று சொல்லுன்னு சொல்லும் பொழுது, தேவ தூதர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, தேவன் அவங்களோட தேவ தூதர்கள் மூலமாக பேசுகிறார். எப்படின்னா, இந்த அசிரிய ராஜா குறித்து நீ நம்ம பயப்படாத. அவன் பராக்கிரமசாலியாக இருக்கலாம், பெரிய வல்லமை மிகுந்தவனாக இருக்கலாம். ஆனாலும் கூட உன் தேசத்தில், உன் நாட்டில் இருந்து அவங்க உள்ள நுழையவே முடியாது. அப்போ இங்கே எங்களை சுற்றி எல்லாம் இத்தனை போர் படைகளாக நிற்கி நாங்கள் எப்படி இதிலேருந்து தப்ப முடியும்னு சொல்லி கேட்கும் பொழுது, தேவன் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், உடனடியாக ஒரு தூதனை அனுப்புகிறார். அதில் 34 எசேக்கியேல் 19:34 என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, யார்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யார் யார்? கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு வந்து, ஹல்லேலூயா, அசிரியனின் பாளையத்தில் 1,09,000 பேரை சங்கரித்தான். 1,80,000 பேரை வித்தின் செகண்டில் காலி பண்ணிட்டு போயிட்டான். எல்லாருமே காலையில் எழுந்துச்சு பார்க்குறாங்க, பிரேதங்களாக கிடக்கு. இங்கே வந்தது யார்? தேவதூதன். இந்த தேவதூதன் தான் நமக்கும் இருக்குது. நீங்கள் தனி மனிதன்று பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பாதுகாப்பும் இல்லை, நம்மக்கிட்ட உடல் பராக்கிரமம் இல்லை, மற்ற பலங்கள் இல்லை என்று எதுவுமே கவனிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நமக்குன்னு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த தேவ தூதர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிரியை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போ நம்ம தேவனுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்த்தப்படுவோம். சரி, அப்போ நம்ம தேவனுக்குள்ள இல்லாமலையா இருந்தோம்? இது வரைக்கும் இல்லாமலையா இருந்தோம் அப்படின்னு கேட்டால் இல்லை. முன்னொரு காலத்தில் நம்ம யாரோ இருந்தோம், இப்போ யாரோ இருக்கிறோம், நாளைக்கு வேறு மகிமையாக மாறப்போகிறோம்ங்கிறது ஒரு தெளிவு. நாம் எல்லாம் ஒரு முன்குறிக்கப்பட்ட ஜனம். அதனால தான் உலகத்தில் நாம் அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து கொஞ்ச காலங்கள் கடந்து போய்விட்டது. அந்த காலங்கள் கடந்து போனதும் தேவனுடைய திட்டமே, இது உங்கள் திட்டமும் இல்லை. காரணம், அப்போ தான் இந்த உலகம்னா என்னன்னு தெரியும், மனிதர்கள் எத்தனை வகைண்டு புரியும், கஷ்டம் என்னென்று புரியும், எப்படி ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்களுக்குங்கிறதெல்லாம் புரியும். ஏன்னா எந்த ஒரு எவ்வளோ பெரிய கொடூரமானவனாக இருந்தாலும் தான் பட்ட கஷ்டம் தான் எதிரியோட படக்கூடாதுன்னு தான் நினைப்பான். ஆனால் செயல்பாட்டில் இருக்காது. ஆனால் நாம் முன்குறிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறதுனால அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுவோம். அதுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் தான் நிறைய தோல்விகளில் உங்களை நிரந்தர தோல்வியில் வச்சுருந்துச்சா அப்படி கேட்டால் இல்லை. வெற்றிக்கு மேலே வெற்றிக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறீர்கள். அதனால தான் இந்த மெசேஜ்லாம் உங்களால் கண்டினியூ கேட்க முடியுது. இப்படி தான் தேவன் லூக்கா 15:8-10 வரைக்கும் பாருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் தெளிவாக சொல்கிறாரு, அதுபோல் மனம் திரும்பி அவசியமில்லாத ஒன்றிற்கு நீதிமானை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறோம் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. பரத்தில் உங்களை குறித்து யார் சந்தோஷப்படுறாங்க தெரியுமா?
பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. தெளிவு. இப்போ நாம் ஒரு வெற்றிக்குள்ளேயும் ஒரு ஜெயத்துக்குள்ளேயும் இந்த உலகத்தினுடைய திட்டங்களுக்கு அப்பால் நாம் ஜெயித்து கொண்டால் நம்மளை குறித்து சந்தோஷப்படக்கூடியது கண்ணுக்கு தெரியாத தேவதூதர்கள். சரி, இவங்க கண்ணுக்கு தெரிவாங்களா தெரிய மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா தெரிவாங்க. எப்படி தெரிவாங்கன்னா, கனவுலேயே உங்களிடம் பேசுவார்கள். நீங்கள் இது வரைக்கும் கனவுல பார்த்தது எல்லாமே இந்த உங்கள் கண்ணார பூமியில் இருக்காண்டு கேட்ட நிறைய விஷயங்கள் இருக்காது. ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாத ரகசியம். அது காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் நிறைய இது நம்மளால் நம் கண்களால் சொந்த கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் கனவுலேயே பார்க்க முடியும். இதைத்தான் தேவன் சொல்கிறார் லூக்கா 15:10, அதுபோல் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நம்மளுடைய மனம் திரும்புதலே யாரெல்லாம் சந்தோஷப்படுறா? தேவ தூதர்கள். காரணம், இங்கே ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது சாத்தானுடைய கூட்டம். சாத்தான ஒரே ஒரு ஆள் தான். அவனுக்கு உங்களோட ஃப்யூச்சர்லாம் கெஸ் பண்ண முடியாது. நீங்கள் அடுத்த செகண்ட் என்ன செய்ய போகிறீங்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால தான் உங்களை சுற்றி அவனோட தூதனை அனுப்பிச்சு உங்களை எப்படிலாம் இந்த உலகத்தின் ரீதியிலே கைக்கில் வைக்க முடியுமோ அப்படி வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால தான் பாவத்துக்குள்ளே நாம் எல்லாருமே வீழ்ந்து அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இலவசமாக அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இன்றைக்கி ஒரு ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி இந்த சாப்டர் நீங்கள் உன்னிப்பாக கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பேசுகிறாங்கன்ட்டு நாம் என்ன பேசிகிட்டு இருக்கோன்ட்டு தேவ தூதர்கள் கூட கேட்க ஆசையாக இருக்கிறார்கள். எஸ், இப்பேற்பட்ட வல்லமை அற்பமான நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நாம் இந்த உலகத்தை இனிமேல் ஆண்டு கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர்? அப்போஸ்தலர்கள் 9 அப்போஸ்தலர் 27 23 27 வரைக்கும் பாருங்கள். அதில் ஒரு மேட்ரு உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் தேவ தூதர்களை பற்றியெல்லாம் நாம் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. சாதாரணமாக நினச்சிடக்கூடாதுன்னா, நமக்கு யார் உதவி செய்வான்ட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய தேவ தூதர்கள் உங்களுடைய தேவைகளை அங்கே காடுகிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காடை உங்களுக்கு நீங்கள் கேட்குறதுக்கு முன்பாகவே அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதுபோக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவிட்ட நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ உங்களோட ஆத்மா எப்படி வாழுதுங்கிறது இம்பார்ட்டன்ட். உங்களோட ஆத்மானா உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது? ஏன்னா நம்ம இந்த சரீரம் இறந்தவரும் ஆவி ஆத்மா சரீரத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் இந்த மண்ணுக்குள்ளே போகிறது. இந்த ஆவி தேவன் கொடுத்த ஆவி, சுவாச காற்று, அது அவர்கிட்ட போகிறது. இந்த ஆத்மா நீங்கள் உங்களோட எண்ணங்கள் எப்படி டிசைட் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து பரலோகமா நரகமா. சரி, நான் நிறைய பாவங்கள் செய்துட்டேன், அதனால் நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதி இல்லையே, நான் பாவின்னு சொல்லக்கூடியதெல்லாம் விடுங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே ஒரு பலிகடா செலுத்தப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துவனுடைய இரத்தம். அதனால் உங்களுக்கு நாம் இப்போ கிருபையினுடைய காலத்தில் இருக்கிறதுனால அந்த கிருபை நம்ம பயன்படுத்தி கொண்டு நாம் தேவ தூதர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய பரிசுத்தவான்களாய் மாறிக்கொள்வோம். இது சாத்தியம் வழிபாட்டின் பிரகாரமாக. ஆனால் இதை பற்றி நாம் நிறைய பேசிக்கொண்டே இருந்தால் தான், கேட்டுக்கொண்டே இருந்தால் தான், யார் பேசுனா என்ன இருக்குது, எந்த சாப்டர் பேசுனா என்ன இருக்குது, தட் மீன்ஸ் கிறிஸ்துவை பற்றி பேசுனா என்ன இருக்குது, அவன் அறிந்த கடவுளை பேசுனா இருக்குது, அறியாத கடவுளை பேசுனா என்ன இருக்குது.
அவன் பேசுகிற என்னென்று பாருங்க. ஆனால் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனையும் மனசாட்சியின் பிரகாரம் வாழாத மனுஷன் ஒருத்தன் கூட கிடையாது. நியாயம் பிரமாணம் தெரில, சரி. தெரிஞ்சவங்க உண்மையாக இருக்காங்களா? இல்லை, சரி. அது கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டது. கிருபை பெருகின இடத்துல பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று. சரி, இயேசுவும் தெரியல, மற்றவங்களையும் தெரியல, எனக்கு வேறு கடவுளாக தான் தெரியும்னா நீ மனசாட்சி பிரகாரம் வாழலையா? அந்த மனசாட்சி என்னது? அது கூட சாட்சி கொடுக்கும். ஏன்னா கிறிஸ்துவ அறியாத மக்களுக்கு இந்த மனசாட்சி பேசும். அந்த மனசாட்சியும் காட்ங்கிறத தெள்ள தெளிவாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இதன் பிரகாரமாக நாம் இந்த உலகத்தை ஆட்கொள்ளக்கூடியவர்களாக மாறிக்கொள்வோம். நாம் ராஜாக்களும் ராஜாத்திகளும் ஆசாரியர்களுமாய் மாறிக்கொள்வோம். நிறைய பேருக்கு வெளிச்சமாய் மாறிக்கொள்வோம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும். சரி, எனக்கு எதுக்கு அப்போ கொஞ்ச நாள் ஒரு இருட்டான வாழ்க்கை? நிறைய ரகசியங்கள் இருக்குது. அந்த இருட்டான வாழ்க்கைக்குள்ள வரலன்னா இந்த வெளிச்சம்னா என்னென்று தெரியாது. நம்ம திறமை, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். நமக்கு உண்மையில் தேவன் என்ன செய்ய நினைச்சாரோ அதான் நடக்கும். வேறு யாருமே நம்மளுடைய சரீரத்தை கூட டச் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். ஆமென். அதனால் நாம் இங்கே ராஜாக்களும் ராஜாத்திகளும் ஆசாரியர்களுமா கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாற்றப்பட்டே ஆக வேண்டும். நிறைய பேர்களுக்கு சாட்சிகளாய் மாற வேண்டும். உங்களுடைய பைபிள் வசனங்களை எல்லா இடங்களையும் எழுதி வைங்க. பைபிள் வசனங்களை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏசாயா 45 பிரகாரமாக எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பின் வர்த்தலாபமும் சபேரி நெடியாட்களின் வர்த்தலாபமும் தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னிடம் மாத்திரமே தேவன் இருக்கிறார் என்று அறிக்கையிடுவார்கள். இந்த வசனங்கள்லாம் திரும்ப 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 மனசில் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்கள், பயங்கர வெற்றி பார்ப்பீங்க. சுகம் இல்லாதவங்க கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே நான் சுகம் அடைகிறேன் என்று சொல்லி பாருங்கள், சுகம் அடைவீங்க. எவ்வளோ பேர் நிச்சயமாக முடியும். அதில் வாழ்க்கையில் வெற்றி பெறலையா? ஏன் வெற்றி பெறல? என் ஆவி என்னாச்சு? என் ஆத்மா என்னாச்சு? என் சரீரம் என்னாச்சு? உங்களுடைய ஆத்மா முதல்ல ரொம்ப கிளியராக இருக்கும். சிந்தனைகள் ரிஃப்ளெக்ட் டு ஜீசஸ் மாதிரியே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் ரிஃப்ளெக்ட் டு ஜீசஸ் என்னது? வெக்கமான சூடு சொரணம் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாமே இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மனுஷனால் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இல்லை, நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதரை போல மாறிக்கொள்ள வேண்டும். இப்படி மாறிக்கொள்ளும் பொழுது தான் நீங்கள் நிறைய வெற்றிகளை பார்க்க முடியும். நிறைய பேட் ஹேபிட் இருக்கலாம். ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அது தேவ காலத்திட்டம், தேவனுடைய செயல்பாட்டின் பிரகாரமாக மாறும். இடத்துல வித்தின் செகண்டில் மாறுறவங்க இருக்கிறாங்க. அவங்களும் இல்லைன்னு சொல்லலை, இருக்கிறாங்க. ஆனாலும் கூட நாம் யாருங்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசம் உங்ககிட்ட எப்படி இருக்குங்கிறத நீங்கள் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் மேலும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளியின் நட்சத்திரமாக இருக்கிறேன் என்றார். ஆமென். ஏதோ ஒரு சாற்று எப்படியோ யார் மூலமாவோ நமக்கு ரீச் ஆகுது. ஆவியும் மனவாட்டியும் வா என்பவனாக, கேட்கிறவன் வா என்பவனாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கட்டவன். இந்த தாகம் எப்படி உண்டாகும்னா எல்லா வகையிலும் தோற்றவனாலே உண்டாகும். அதுக்காக தான் தோல்வி. நிறைய விஷயங்கள் நான் நிறையா உண்மையாக தானே இருக்கேன், சத்தியமாக தானே இருக்கேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி சோதனை வைக்கலன்னா நான் தெரிய ரகசியங்கள் நிறையா இருக்குது. நாளைக்கு பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக சின்ன எச்சரிக்கை சத்தம் முன்னக்கூட்டி வந்திருக்கோம். தட்ஸ் ஆல். நான் சாட்சியாக இந்த புஸ்தகத்தில் தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கையாவது ஒருவன் இவைகளோடு எதையாக கூட்டினாலும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். நம்ம தேவனை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது தாகமாக இருக்கக்கூடியவர்கள் வரட்டும், தாகம் இல்லாதவர்கள் செல்லட்டும், அதை பற்றி கவலையும் கிடையாது.
ஏன்னா தேவன் ஒருத்தனை அழைக்கலைன்னா யாருமே இங்கே ஜாயிண்ட் ஆக முடியாது. தட் மீன்ஸ் நம்ம சர்ச்லேயும் சரி, மற்ற ஆலயத்தினாலும் சரி, ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே வர முடியாது. இன்னும் நிறைய சாப்டர் இருக்குது, கண்டினியூவாக பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்து நாமத்தினாலே வருகிற நல்ல கர்த்தாவே, இந்த செய்திகளை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவதூதர்கள் கிரியை செய்யட்டும். அப்பா இயேசு கிறிஸ்துவனுடைய தேவதூதர்கள் இவர்கள் கிரியை செய்யட்டும், இவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும். இவர்களை கட்டி போட்டிருக்கிற சாத்தானுடைய கிரிகள் எல்லாம் அந்தகார சங்கிலினால் கேட்டு தூக்குகிறோம் கர்த்தாவே. மனுஷர்கள் யார் ஆண்டவரே, முன்னோருடைய பாவங்களோ சாபங்களோ எல்லாவற்றையும் நீக்கிறோம். நாங்களும் கிறிஸ்துவ ஒன்றாய் மாறுகிறோம் கர்த்தாவே. தேவ தூதர்கள் எங்களை நோக்கி பரலோகத்திலே சந்தோஷப்படுவதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை உயிர்ப்பியும் ஹல்லேலூயா எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே. விசேஷமாய் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தினம் சாற்றின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. ஏத்தின் சம்பாத்தியம் ஏத்தியோப்பின் வார்த்தலாபமும் சபையரின் அடியாட்களின் வார்த்தலாமும் தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்களுடன் பின்னே விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னிடம் மாத்திரமே தேவன் இருக்கிறார் என்று அறிக்கிடுவார்கள் என்று சொன்னீரே. செய்யும் கர்த்தாவே. உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன் என்று சொன்னீரே. செய்யும் கர்த்தாவே. நான் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்யாவிட்டால் இவர்கள் என்னை தேவன் என்று அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னீரே. செய்யும் கர்த்தாவே. தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வதாக. ஆமேன்.